ஏங்க இந்தியாவோட எக்கானமியெல்லாம் ஒரு எக்கானமியாங்க. அது ஒரு செத்துப்போன பொருளாதாரங்க. அங்க இருக்கிறவனுக்கெல்லாம் பெருசா பிசினஸ் தெரியாது. அவன்லாம் நாசமா போகட்டும். அவன் கூட ரஷ்யா சேர்ந்தாங்கன்னா 2 நாடும் சேர்ந்து தான் நாசமா போகுது. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இங்க பாருங்க என்கிட்ட ஒரு புது பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல பயங்கரமான எண்ணெய் வளங்கள்லாம் இருக்குது. ஆயில்லாம் இருக்குது. அத நாங்க முன்னேற்ற போறோம். ஏன் இந்தியாவே ஒரு நாள் பாகிஸ்தான் கிட்ட கையேந்தி ஆயில் வாங்க வேண்டிய நிலைமை வரப்போகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் இதே டோன்ல இந்த மாதிரி ஒரு மெசேஜை கன்வே பண்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷா வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து நேத்திக்கு பிரஸ்ஸை பார்த்து பேசியிருக்காரு. பேசினது மட்டும் இல்லாமல் இந்தியா மேலே 25% டேக்ஸ் போட்டிருக்காரு. 25% ஒரு பொருள் வந்து இனிமேல் அமெரிக்காவில் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அது இந்தியாவிலேருந்து வந்திருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக 25% விலை அதிகமாக கொடுத்து வாங்கணும். ஒரு பர்டிகுலர் பிஸ்கட் பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மற்ற ஊர்லேருந்து வந்தால் காசு கம்மி, ஆனால் இந்தியாவிலேருந்து வந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா காசு. மொத்தமாக வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்குள்ள இந்தியாவிலேருந்து வந்தால் மட்டும் நீ எக்ஸ்ட்ராவாக 125 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனால் ஏன் அந்த பிஸ்கட்டை வாங்குவான்? இனிமே பாருங்க இந்தியாவோட எக்கனாமியை உடஞ்சு விழுக போகுதுங்கிற ஆங்கிளில் வந்து ட்ரம்ப் பேசியிருக்காரு. இன்னைக்கு வீடியோவில் ஏன் ட்ரம்ப் இவ்வளோ ஸ்ட்ராங்காக திடீர்னு நம்மளை பார்த்து பேசுறாரு? நம்மளோட ஜிகிரி தோஸ்தா தானே இருந்தார். நரேந்திர மோடி ஸ்டேடியம்க்கெல்லாம் வந்து விவேகானந்து அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசினார். இங்கேருந்து மோடி வந்து அங்கே போய் ட்ரம்ப்போட மாநாட்டிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப்பும் மோடியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேசிகிட்டு இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கி ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் சில விஷயங்கள் என்னானாலும் பாகிஸ்தான் நம்மளுக்கு எதிராக பேசக்கூடாது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அது என்ன மாதிரி விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் கூட சேர்றது, பாகிஸ்தான் கிட்டேருந்தே நீங்கள் எண்ணெய் வாங்குற நிலமையை நான் உன்னை உருவாக்குறேன்டான்னு சவால் விட்றது, இதெல்லாம் இந்தியா கிட்ட பேசக்கூடாது. ஆனால் ட்ரம்ப் பேசியிருக்காரு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஏன் ட்ரம்ப் இப்படிலாம் பேசியிருக்காரு? இந்தியாவிலேருந்து அமெரிக்கா எல்லா குட்ஸையும் 25% டேக்ஸ் ஏற்ற போகிறாங்கன்னா அப்போ நம்ம ஐடி செக்டர் என்ன ஆகுறது? இங்கே இருக்கிற டிசிஎஸ், சிடிஎஸ், டெக் மஹிந்திரா, நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எல்லா கம்பெனிலையும் வந்து அமெரிக்கன் ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. அப்போ அதோட ஃபியூச்சர் என்ன? நம்ம ஊரில் இருந்து ஏகப்பட்ட பார்ட்ஸ் லைக் இந்த கார்லாம் இருக்குல்ல, அதோட காம்பனன்ட்ஸ் வெளிநாட்டில் அமெரிக்காவில் உருவாகக்கூடிய காருக்கு காம்பனன்ட்ஸ் நம்ம ஊரில் இருந்து தான் நிறைய செஞ்சு அனுப்புகிறோம். அதை நம்பி நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நிறைய ஃபார்மாசூட்டிக்கல் மெடிக்கல் கம்பெனிலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊர்லேருந்து தான் நிறைய அமெரிக்காவுக்கு போகுது. இது எல்லாத்துக்கும் டேக்ஸ் அவர் ஏற்றி விட்டார்னா நம்ம நாட்டோட பிஸ்னஸ் என்ன ஆகுறது? நம்ம நாட்டு மக்களோட வேலை என்ன ஆகுறது? உங்கள் வேலை என்ன ஆகுறது? என் வேலை என்ன ஆகுறது? நானும் யூடியூப்பில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான நிலைமை வந்து எல்லாருக்கும் யோசிக்க தோணும். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விழுந்துட்டு தான் இருக்குது. பட் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக யார் யார் பாதிக்கப்படுவாங்க, யார் யார் பாதிக்கப்படல, ட்ரம்ப் ஏன் திடீர்னு பாகிஸ்தான் கூட போய் சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்காரு, எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் புரிகிற மாதிரி, அது ரொம்ப முக்கியமான விஷயம், புரிகிற மாதிரி சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா? அந்த பெருசாக ஜார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தூய தமிழில் பேசியோ இல்லை வந்து பயங்கரமான ஒரு அனாலஜி கொடுத்தோ அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நீங்களும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் என்ன பஞ்சாயத்து? ஏன் ட்ரம்ப் நம்மளை பழிவாங்க துடிச்சிட்டு இருக்காரு? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஆட்சியில் இருந்தார்ல, அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியும் சரி, பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் சரி பயங்கர ஜிகிரி தோஸ்தாக தான் இருந்தாங்க. 2 பேருக்கும் எந்த குறைச்சலும் இல்லை. 2 பேரும் வந்து மியூச்சுவல் ப்ரோமான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2வது தடவை ட்ரம்ப் ஆட்சிக்கு வரப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஓகேவா? அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அது சில பேர் வந்து அந்த டைமும் இந்த தடவும் ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் நிற்கிறப்போ பிரைம் மினிஸ்டரை பார்க்கணுன்னு சொன்னதுக்கு பிரைம் மினிஸ்டர் பெருசாக போகலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் போனப்போ ஜோ பைடன் ஜெயிச்சிட்டார் திடீர்னு. அவங்க ஒரு அரசியலுக்குள்ளே ஏன்பா இன்வால்வ் ஆகிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் கட் பண்ணாங்கிற சில ரூமர்ஸ் அப்போ போயிட்டு இருந்துச்சு. அதனால ட்ரம்ப் வந்து காண்டாயிட்டாருங்கிறதுலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாகிஸ்தான் ப்ரோவாக இருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் நிறுத்தி வச்சேன், நான் தான் போகிற நிறுத்தி வச்சேன், இந்தியாவுக்கு இது வெறுப்பேற்றுன்னு நல்லா தெரியும் இருக்குது. இருந்தாலும் அதை பேசிகிட்டே இருக்காரு. இப்போ பார்லிமெண்ட்டில் கூட அதை தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ட்ரம்ப்புக்கு வந்ததுலேருந்து பயங்கரமாக அது பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்குது. அண்ட் போதாத குறைக்கு இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் உள்ளே புகுந்து நடுவில் இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப்பை வந்து பயங்கரமாக கஜுவல் பண்ணிட்டுருக்காங்க. பயங்கரமாக வந்து அப்படியே ஐஸ் வச்சு பட்டர் தடவி நல்ல ட்ரம்ப் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து காலில் விழாத குறை அளவுக்கு வந்து பயங்கரமாக ட்ரம்ப்புக்கு வந்து கூஜா பிடிச்சிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் என்ஜாய் சச் திங்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ட்ரம்ப் வந்து தன்னை பெருமையாக பேசிட்டு அவ்வளோதான் உலகத்தையே மறந்துடுவார். ட்ரம்ப் இஸ் என்ஜாயிங் இட் அண்ட் ஹீ இஸ் இன் லவ் வித் பாகிஸ்தான். எனக்கு அதில் வந்து டவுட்டே கிடையாது. பட் அப்படி இருக்கிறப்போ அதோட நிறுத்திட்டு போனால் பரவாயில்ல. 2 விஷயம் பெருசாக நேற்றுக்கு நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கூட ஒரு பெரிய
ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சுகள் அடிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பாகிஸ்தானோட எண்ணெய் வளம், பாகிஸ்தானுக்குள்ளே நிறைய எண்ணெய் வளம் இருக்குன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு, நம்மளுக்கு தெரியாது, அவர் சொல்கிறத நம்ம எடுத்துப்போம். அந்த எண்ணெய் வளத்தை எல்லாத்தையுமே, ஆயில் எல்லாத்தையுமே, அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் அமெரிக்கன் கம்பெனிஸ் கூட சைன் பண்ணி நாங்கள் வந்து பாகிஸ்தானை முன்னேற்ற போகிறோம். பேசிக்காக இதே தான் இங்கே இப்போ நம்ம துபாயாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், எங்கெல்லாம் மோஸ்ட் அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் வெளியெடுத்தது லோக்கல் கண்ட்ரியோட டைப் வச்சுட்டு. அந்த மாதிரி பாகிஸ்தான், இப்போ நம்மளுக்கு தெரியும் சவுதி துபாய்லாம் எவ்வளோ பெரிய கண்ட்ரிஸ் ஆயிடுச்சுன்னு. இப்போ பாகிஸ்தான் கூட நாங்கள் அந்த மாதிரி ஒரு டீல் போட்டோம் அப்படின்னே வந்து ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஓகேப்பா, நீ அது ஏதோ பண்ணிக்கோ. இந்தியா கூட அஃப்கோர்ஸ் அது மட்டும் நடந்தாலே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இந்தியா அண்ட் அமெரிக்கா பிரச்சனை. ஏன்னா நீ என்னோட பரம எதிரி கூட நீ சேர்ந்துருக்க அப்படின்னு இந்தியா பேச ஆரம்பிப்பாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து எங்கே வந்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலே இருந்து அங்கே போகக்கூடிய பிஸ்னஸஸ் இருக்குல்ல, நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது அமெரிக்காவுக்கு தான் இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட்டில் 25% வந்து அவர் டேக்ஸை ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் வந்து 2 விஷயத்த சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா வந்து ரஷ்யாவோட வெப்பன்ஸையும் ரஷ்யாவோட இருக்கக்கூடிய ஆயிலையும் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, இது எங்களுக்கு பிடிக்காது, நானும் ரஷ்யாவும் எதிரி, நீ என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஏன் அவன் கூட பிஸ்னஸ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்குறாரு. ஏன்னா நீ என் கூட ஃப்ரெண்டாக, நம்ம இந்தியாவோட பதில் ரொம்ப சிம்பிள், நீ என் கூட ஃப்ரெண்டு இன்றைக்கி 2-3 வருஷமாக தான், ரஷ்யா எங்கள் கூட 20-30 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, நீ இருக்கிறத விட அவங்க எத்தனை வருஷமாக ரஷ்யா, ஆக்சுவலாக சொல்லணும்னா ரஷ்யா நம்ம கூட வந்து மோர் தேன் ஒரு 50 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நம்மளுக்கு என்ன ஆனாலும் நம்ம கூட இருந்திருக்காங்க. இந்தியாவுக்கு ஒன்றுனா முன்னாடி வந்து நிற்கக்கூடிய கண்ட்ரியாக வந்து ரஷ்யா என்றைக்குமே இருந்திருக்குது. ஸோ ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யாவை விடு அப்படின்னா இந்தியா கேட்க மாட்டேங்கிறாங்க. அது ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய காண்டு. என்ன தான் ரஷ்யா மேலே உக்ரைனுக்கு எதிராக வந்து அவர் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன தான் கேஸு என்னெல்லாம் சாங்ஷன்லாம் போட்டாலும் 2 கண்ட்ரி ரஷ்யா கூட நின்றுக்கிட்டே இருக்காங்க. சைனா இந்தியா, நம்ம 2 கண்ட்ரிக்குமே 1000 பிரச்சனை இருக்குது, ஆனால் ரஷ்யான்னு வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா போய் நின்றோம். இது ட்ரம்ப்புக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதை வந்து முதல் காரணமாக சொல்கிறார் இவ்வளோ டேக்ஸ் ஏற்றுறதுக்கு. 2வது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரிக்ஸில் இருக்கீங்க. ஸோ பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இந்த உலகம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அதில் பவர்ஃபுல் கண்ட்ரீஸ்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு வெள்ளைக்கார கண்ட்ரீஸாக இருக்கும். ஏஷியாவில் இருக்கிற கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம ஏன் வெள்ளைக்காரனுக்கு சலாம் போட்டுக்கிட்டே இருக்கணும், நம்மளே பெரிய ஆள் தானே, நம்ம கிட்ட தான் தொகையே இருக்குது, மக்கள் தொகை நம்ம கிட்ட தான் இருக்குது, ஜனத்தொகை இவ்வளோ இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது, என்ன இல்லை நம்ம கிட்ட குறைச்சல், நம்மெல்லாம் ஒன்று சேரலாம்னு சொல்லிட்டு ரஷ்யா, சைனா, பிரேசில், இந்தியா, யோசிச்சு பாருங்கள், சைனா, இந்தியா, ரஷ்யாலாம் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு, அது ஒரு டேக் டீம் மாதிரி இருக்குல்ல, நம்மளாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பிரிக்ஸு. ஸோ இது வந்து ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. இவங்க என்னன்னா எல்லா எதிரிகளும் ஒன்றா சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப், இவங்க எல்லாம் நம்மளாம் ஒன்றா சேர்ந்துட்டோம்னா அமெரிக்கா ஒரு ஆளே இல்லை. ஏன்னா அவங்க என்ன தான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இங்கே தான் விற்கணும், பிரேசிலில், ரஷ்யாவில், ரஷ்யா கூட விட்டுருங்க, பிரேசிலில், சைனாவில், இந்தியாவில் விற்காமல் அமெரிக்கன் ப்ராடக்ட் வந்து ஒரு குளோபல் ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மார்க்கெட்டே இங்கே தான் இருக்குது. இவங்கெல்லாம் ஒன்று சேர்றது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீ ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுற, 2வது பிரிக்ஸ், நீ சைனா, ரஷ்யாலாம் வந்து ஒரு டேக் டீம் போட பார்க்குறீங்க, அதனால் இந்த 2 காரணத்தினால் அப்புறம் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு நியாயமான பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிற, அதெல்லாம் சைடு பிரச்சனை தான், ஆனால் இது ஒரு லாஜிக்கே இல்லாத பிரச்சனை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஈக்குவலான பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டேருந்து கொஞ்சம் தான் வாங்குது, ஆனால் அமெரிக்கா இந்தியா கிட்டேருந்து நிறைய வாங்குது அப்படிங்கிறாரு. இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டே ஒருத்தனை எடுத்துக்கோங்க, அவன்கிட்ட வந்து 100 ரூபா இருக்குது, ஓகேவா, உங்ககிட்ட 10 ரூபா இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு 100 ரூபா வச்சுருக்கிற ஃப்ரெண்டு வந்து 10 ரூபா உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் 10 ரூபா வச்சுருக்கிற நீங்கள் அவங்ககிட்ட 5 ரூபா கொடுக்குறீங்க. யார் அதிகமாக கொடுத்துருக்கிறது? நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் பாதியாக கொடுத்துட்டீங்க. அவன் 100 ரூபாயில் ஒரு 10 ரூபா தான் கொடுக்குறான், 10% தான் கொடுக்குறான், கரெக்டாக. நீங்கள் 50% கொடுக்குறீங்க, அவன் 10% கொடுக்குறான். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இருந்தாலும் நீ 5 ரூபா தானே கொடுக்குற, நான் 10 ரூபா கொடுக்குறேன்ல, நீயும் 10 ரூபா எங்கிட்டேருந்து வாங்கு அப்படின்னு சொன்னால் நம்ம மொத்த எக்கனாமியாக காலியாக வேண்டிதான். அந்த மாதிரி ஒரு மொக்கையான டீல் போட்டுற. 2 கண்ட்ரி ஒரே தராசில் நீங்கள் வைக்கவே முடியாது. அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நான் உங்ககிட்ட எவ்வளோ வாங்குறேன்னா அவ்வளோ நீனும் எங்கிட்டேருந்து வாங்குங்கிறாரு. நீ வாங்கடா, உங்ககிட்ட காசு இருக்குது, எங்ககிட்ட தான் காசு இல்லையே, நாங்கள் எப்படி அவ்வளோ வாங்குறதுங்கிறது இந்தியாவோட ஆர்குமெண்ட்டு. இப்போ ட்ரம்ப் அதுக்கு சொல்கிறாருன்னா, சரி ஓகே, அப்போ நீ வந்து உன் நாட்டுக்குள்ளே நான் வந்து ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத விடு அப்படிங்கிறாரு. இதுலேயும் இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்குது. பிகாஸ் அமெரிக்கா இந்தியாவுக்குள்ளே வர்றாங்கன்னா அவங்க எந்த இடத்துக்கு மெயினாக கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி, அதாவது நம்மளோட விவசாயங்களோட வயிற்றில் அடிக்கணுங்கிறது தான் ட்ரம்ப்போட அமெரிக்காவோட முக்கியமான கோலாக இருக்குது. இந்தியாவில் 130-140 கோடி பேர் இருக்கும். என்னானாலும் பால் குடிக்க தான் போகிறோம், என்னானாலும் நம்ம சாப்பாடு தான் போகிறோம். இன்றைக்கி நம்ம பால் குடிக்கிறப்பமும் சாப்பாடு சாப்பிட்றப்பமும் அது நம்ம ஊரில் இருந்து விவசாயிக்கிட்டேருந்து தான் மெஜாரிட்டி வருது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பஞ்சாப்லேருந்து ஒரு விவசாயிக்கிட்டேருந்து வரலாம், காரைக்குடியிலேருந்து ஒரு விவசாயிக்கிட்ட போகலாம், தஞ்சாவூர்லேருந்து காஷ்மீர் போகலாம், ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற விவசாயிங்க நம்மளுக்கு சோறு போடுறாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன கேட்குறாருன்னா, அதை ஓப்பன் பண்ணு. அமெரிக்கன் விவசாயி வந்து இந்தியாவுக்கு சோறு போடுவான், அமெரிக்கன் விவசாயி வந்து இந்தியாவில் பால் கொடுப்பான். இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்க வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வந்து உருவாக்குறாங்க ஃபார் தீஸ் அனிமல்ஸ். எக்ஸ்ட்ராவாக வந்து மில்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக அது பண்ணுறாங்க. மில்க் அனிமல்ஸ்க்குலாம் அது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்க மாடிஃபைடு விதைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற விவசாயிகளும் இல்லை பால்காரங்களும் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண முதலைகள் எல்லாமே அவங்க தான். crocodiles அண்ட் அல்ட்ரா பிக் கார்பரேட்ஸ் அவங்களோட மில்க் ப்ரொடக்ஷனும் அவங்க கம்மியான காசுக்கு ஜியோ மாதிரி அவன் இறக்குவான். நான் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிறவெல்லாம் காலி ஆகட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுப்பான். அதோடலாம் நம்ம கம்பீட்டே பண்ண முடியாது. அதனால இந்தியா வந்து என்றைக்குமே இதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 2025 இன்னமும் இந்தியாவில் வந்து 50% அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க. ரெண்டில் ஒருத்தன் விவசாயியாக தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ அந்த அடிவயத்தில் வந்து அமெரிக்கா கை வைக்கணும், ட்ரம்ப் கை வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு இந்தியா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் ட்ரம்ப்போட ரெண்டாவது மிகப்பெரிய கண்டிப்பாக என்னன்னாலும் நம்மளுக்கு கேட்டை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான்னு. ஸோ இது எல்லாத்துக்கும் பதிலடியாக தான் நான் டேக்ஸ் போட போகிறேன், 25% டேக்ஸ் போட போகிறேங்கிறாரு. சரி, யார் இது பாதிக்கப்படுவாங்கன்னு கேட்குறப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஸ்டின், எஸ்பெஷலி நம்மளோட சேனலை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், என் வேலை போயிடுமா? வெல், இப்போதைக்கு நாட் ஸோ சூன். பட் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ போடுற டேக்ஸ் வந்து குட்ஸுக்கு தான், சர்வீசஸ்க்கு கிடையாது. விச் இஸ் நீங்கள் டிசிஎஸ்லேருந்து அனுப்புகிற சாஃப்ட்வேர்க்கோ இல்லை ஒரு ஆசென்ச்சர்லையோ இல்லை சிடிஎஸ்லையோ ஆர் வாட் எவர் கம்பெனி இட் இஸ், டெக் மஹிந்திராலையோ நீங்கள் உட்காந்துட்டு கோட் பண்ணக்கூடியதுக்கு வந்து அவங்க டேக்ஸ் போடலை இப்போதைக்கு. ஆனால் இப்போ இங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து அங்கே தான் வருவாங்கங்கிற ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்கும்ல. ஸோ இது எந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சைனாவும் அமெரிக்காவும் சண்டை போட்டுருக்காங்கன்னு தெரியும். சைனாவோட குட்ஸ் மேலே டேக்ஸ் போட்டாலும் குறைச்சாலும் ஏற்றினாலும் இறக்குனாலும் சைனாவோட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸை புதுசாக ஒரு அமெரிக்கன் கம்பெனி வந்து பண்ணாது. ஏன்னா என்னைக்குனாலும் இது பெருசாகுங்கிற ஒரு பயம் இருக்கும். இப்போ அதே தான் நம்ம சாஃப்ட்வேர் பண்ணாலும் நம்மளுக்கு டைரெக்டாக டேக்ஸ் விலகலைனாலும் அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து ஒன்றுக்கு இன்னும் ஒரு 10 தடவை யோசிப்பாங்க. ஸ்லோவாக முதல்ல இருந்த அளவுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஊரில் காசை கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஊரில் பிஸ்னஸை கொடுக்க மாட்டாங்க. எனி ஃபீல்டு, நாட் ஜஸ்ட் ஐடி. ரெண்டாவது, டைரெக்டாக பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. நம்ம ஊரில் இருந்து நிறைய இந்த நைக்கியாக இருக்கட்டும், ஆடிடாஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட அமெரிக்கன் துணி கம்பெனி வந்து நம்ம ஊரில் தான் மேனுஃபேக்சர் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த திருப்பூர் சைடு அப்புறம் குஜராத்தில் இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு இவங்கெல்லாம் பயங்கரமாக அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மிகப்பெரிய அடிவாங்கிறதுக்கு யார் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெம் ஸ்டோன்ஸு, அப்புறம் வந்து இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி, அவங்களும் அமெரிக்காவுக்கு நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதுவும் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. மூணாவது ஃபார்மசூட்டிக்கல் மெடிசன், நம்ம நிறைய ஜென்ரிக் மெடிசன் வந்து செஞ்சு அனுப்புகிறோம், அந்த மெடிசன்ஸ் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. இந்த 3 இண்டஸ்ட்ரியும் பயங்கரமாக இதனால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இது வந்து டே 1 ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து இந்த டேக்ஸ்லாம் வரப்போகுது. விச் இஸ் விடிஞ்சா நம்மளுக்கு வந்து இந்த டேக்ஸ்லாம் விழுந்துடும். எப்படி இந்த கம்பெனிஸ் வந்து இதெல்லாம் தாங்குறாங்க, நம்ம பதிலுக்கு என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் ஒரு விஷயங்க, அமெரிக்கா வந்து இந்தியா மேலே ப்ரெஷர் போட்டோன்னா, நம்ம மிரட்டினோன்னா இந்தியா பணிஞ்சிரும்னு நினச்சாங்க. பட் இந்தியா பணியலை, இந்தியா வந்து இறங்கி போகலை. நம்மளோட விவசாயங்களை பாதுகாக்கணுங்கிறதுலையும் நம்ம ஊரில் இருக்கிற மக்களோட பிஸ்னஸையும் வேலைகளையும் பாதுகாக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும்னு தெரியுது. இந்தியா இதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ட்ரம்ப் இன்னும் 3 வருஷம் தான் இருப்பார், அந்த ஆள் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் இதையே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பிரிக்ஸ் மாதிரி ஒரு அசோசியேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணி அதில் முன்னேறது, ட்ரம்ப் அண்ட் அமெரிக்கா வந்து நான் தான் என்னை மீறி நீ என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறதுக்கு இருக்குல்ல, அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது வந்து நம்மளுக்கு சைனாவும் பிரச்சனை தான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அமெரிக்கா வந்து இவ்வளோ புலி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சரியில்லை. எந்த விதத்துலையும் அது வந்து ஒரு நியாயம். இவன் கண்ணுக்கு எதிராக தெரிஞ்ச எதிரி, அவன் கூடவே இருந்துக்கிட்டு நான் உன்னை கவுக்குறேன் பாரு, நான் உன்னை மிரட்டுறேன் பாரு, நீ என்னை எதிர்த்து பேசிடுவியா, நம்ம கூட எப்போவுமே அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், நல்லா பழகுவான், சூப்பராக பேசுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் என்னை எதிர்த்து நீ வந்துடுவியா அப்படின்னு ஒரு திமிரு அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த திமிரு அமெரிக்கா கிட்டே இருக்கிறது எனக்கும் சுத்தமாக பிடிக்கல. பட் தட்ஸ் மை டேக். ஓகேவா? நான் டிராஸ்டிக்காக அமெரிக்கா கிட்டேருந்து விலகி வரணும்லாம் சொல்ல பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அவங்க மேலே நிறைய டிபெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம டைவர்சிஃபை பண்ணலாம். ஏன் நம்மளோட எல்லா பிஸ்னஸையும் போய் அமெரிக்கா கிட்ட கொடுக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்பில் கொடுக்க ஆரம்பிப்போம், சைனாவில் கொடுக்க ஆரம்பிப்போம், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு கொடுப்போம், ஆஃப்ரிக்காவுக்கு கொடுப்போம், சவுத் அமெரிக்கா கொடுப்போம். ஏன்னா உலகத்தில் ஒரு நாடு தான் இருக்கா, மீதி எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அது அவ்வளோ பெரிய நாடு இல்லை. நம்ம டைவர்சிஃபை பண்ணுறது தான் என்றைக்குமே நல்லது. ஸோ அதுதான் நம்ம பெட்டராக பண்ணுறது. எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் எல்லா முட்டையும் ஒரே கூடையில் வைக்காதமாங்க. ஒரு கூடையில் ஒரு முட்டை வை. ஒரு முட்டை உடஞ்சாலும் இன்னும் 3-4 கூட பத்திரமா இருக்கும். ஸோ அதுதான் இந்தியாவுக்கு லாங் டேர்முக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பட் தட்ஸ் மை ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மதன், அப்படிலாம் சொல்லாத மதன். என்ன ஆனாலும் ட்ரம்ப் சொல்கிறத கேட்டுக்கிறது இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரம்ப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மதன் சும்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்தியா இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏன் ட்ரம்ப் ஏன் இந்தியா? அப்போ இங்கே வந்து நீ அமெரிக்கான் தானே சொல்லணும்னு கேட்டிங்கனால அப்படி கிடையாது. அங்கே ட்ரம்ப் தான் பிரச்சனை, மொத்தம் அமெரிக்காவும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்லாம் நம்ம கூட கூலாக தான் இருந்திருக்காங்க. இந்த ஆள் தான் பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு. அமெரிக்காலே இது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? பட் எனிவே, ஸோ உங்களுக்கு ட்ரம்ப் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மொத்த இந்தியன் கவர்மெண்ட் மெஷினரி கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்தியன் சைட் தான் நிற்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனப்படும். I'll see you until then. Bye. Madan Gowdy signing off here. Love you all. Take care. Bye. Cheers MGs.